எனக்கு அருமையானவர்களே, இந்த உலகத்துல மனிதனாய் பிறந்த அத்தனை பேரும் நம்மை சுற்றி இருக்கும் மற்றவர்களோடு ஏதோ ஒரு வகையான உறவினாலே இணைக்கப்பட்டிருக்கின்றோம். அது நம்மை படைத்த பரிசுத்த தேவனுக்கும் நமக்கும் இடையிலான உறவாக இருக்கலாம், பெற்றோர் மற்றும் பிள்ளைகளுக்கு இடையிலான உறவுகளாக இருக்கலாம், கணவன் மனைவி, நண்பர்கள், சகோதர சகோதரிகள், நலன் விரும்பிகள் என்று எப்படிப்பட்ட உறவுகளாக வேண்டுமானாலும் இருக்கலாம். அத்தனை உறவுகளும் அன்பை மையமாக கொண்டே அமைந்திருப்பதை நாம் யாவரும் அறிவோம். உண்மையான அன்பு மட்டுமே ஒருவரை மற்றவருடன் ஏதேனும் ஒரு உறவில் இணைக்கும் பாலமாக இருக்கின்றதையும் நாம் அறிவோம். இந்த உலக வாழ்க்கையில எல்லாவற்றிற்கும் மேலான ஒன்று உண்மையான அன்பு மட்டுமே. அன்பு இல்லாமல் உறவுகள் இல்லை, உறவுகள் இல்லாமல் உரிமை பாராட்டுதலும் இல்லை. நம் யாவரையும் படைத்த பரிசுத்த தேவன் அன்பாகவே இருக்கின்றார். அவர் முதலாவது நம்மில் அன்பு கூர்ந்தால் மாத்திரமே நாமும் அவரிலும் ஒருவரில் ஒருவர் மேலும் அன்பாக இருக்கின்றோம். அன்பின் தன்மை வேண்டுமானால் மாறலாம், ஆனால் அன்பு இல்லாமல் எந்த உறவையும் ஏற்படுத்த முடியாது. இன்றைய காலகட்டத்தில் ஒருவரிடம் காணப்படும் குறைவுகளின் மத்தியிலும் அவரை இருக்கிற வண்ணமாகவே ஏற்றுக்கொண்டு நேசிக்கின்ற உண்மையான அன்பு மிக மிக குறைந்தே காணப்படுகின்றது. 100% உறவுகள் ஏதோ ஒரு தேவைக்காகவும் பொழுதுபோக்குக்காகவும் தவறான நோக்கங்களுக்காகவும் போலியான அன்பை கொண்டு உருவாக்கப்பட்டு இருக்கின்றதையும் நாம் அறிய முடியும். மேற்கண்ட போலியான அன்பினால் உண்டாகும் அத்தனை உறவுகளும் ஒரு சில வாரங்கள் அல்லது ஒரு சில மாதங்கள் மட்டுமே நிலைத்திருக்கும். ஏதோ ஒரு குறிப்பிட்ட நாளில் அன்பில் உண்மை தன்மை இல்லாத காரணத்தினால் பிரேக்கப் என்ற வார்த்தையோடு உறவுகள் பிரிந்து போவதையும் நாம் பார்க்கின்றோம். தேவன் அன்பாகவே இருக்கின்றார். நாம் ஒருவரில் ஒருவர் அன்பு செலுத்துவோமாக. ஏனெனில் அன்பு தேவனிடமிருந்து உண்டாயிருக்கின்றது. அன்பு செலுத்துகின்ற எவரும் தேவனால் பிறந்திருக்கிறார்கள். தேவனை முழுமையாக நேசிப்பதும் தன் அயலானை தன்னை போல நேசிப்பதுமே மிகப்பெரிய கட்டளையாகும். இயேசு உங்களை நேசித்தது போல ஒருவரை ஒருவர் நேசிக்க வேண்டும் என்பதே புதிய கட்டளை. அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்பு பொறாமைப்படாது. அன்பு இருமாப்பாய் இராது. அன்பு தீங்கு நினையாது. அன்பு சகலத்தையும் தாங்கும். அன்பு ஒருபோதும் மாறாது, அழியாது. விசுவாசம், நம்பிக்கை, அன்பு ஆகிய இந்த மூன்றில் அன்பே மிக சிறந்தது. நாம் வார்த்தையினாலோ பேச்சினாலோ அல்ல, செயல்களினாலும் உண்மையினாலும் அன்பு செலுத்துவோமாக என்று அன்பின் மேன்மையை குறித்தும் அதனுடைய வல்லமையை குறித்தும், ஒருவருக்குள் அன்பு இல்லாத பட்சத்தில் அவர் செய்யும் அத்தனையும் வீண் என்றும் பரிசுத்த வேதாகமத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றதை நாம் காண முடியும். புதிய ஏற்பாட்டு புத்தகத்திலே இயேசு சீமோன் பேதுருவின் மேல் கொண்டிருந்த அன்பை நாம் காண முடியும். மீன் பிடிக்கும் தொழிலை செய்து கொண்டிருந்த பேதுருவை தனக்கு சீடனாய் இருக்கும்படி இயேசு அழைக்கின்றார். அவரும் அத்தொழிலை விட்டுவிட்டு இயேசுவின் பின்னே செல்லுகின்றார். கிட்டத்தட்ட 3.5 வருடங்கள் இயேசுவோடு பயணித்து அவர் செய்த அத்தனை அற்புதங்களின் பொழுதும் அவர் போதிக்கும் பொழுதும் கூடவே இருந்த பேதுரு இயேசுவின் மற்றொரு சீடனான யூதாஸ் காரியோத்தால் காட்டிக் கொடுக்கப்பட்டு இயேசு கைது செய்யப்பட்ட பொழுது தானும் கைது செய்யப்பட்டு விடுவோமோ என்ற பயத்தினால் பேதுருடன் இயேசு சொன்னது போலவே அவர் 3 முறை இயேசுவை தனக்கு யார் என்றே தெரியாது என்று மறுதலிக்கின்றார். மேலும் இயேசு சிலுவையிலே அறையுண்டு தன்னுடைய ஜீவனை நமக்காக பலி கொடுத்து 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்த பின்பு திபேரியா கடற்கரையிலே தன்னுடைய சீடர்களுக்கு 3வது முறையாக தரிசனம் ஆகின்றார். இயேசு பேதுருவை அழைத்ததின் நிமித்தமாக மீன் பிடிக்கும் தொழிலை விட்டுவிட்டு இயேசுவின் பின்னால் சென்ற அந்த பேதுரு இயேசு மரித்த பின்பு தான் விட்டுவிட்டு வந்த அதே மீன் பிடிக்கும் தொழிலுக்கு திரும்புகின்றார். இரவு முழுவதும் முயற்சி செய்து மீன்கள் எதுவும் அகப்படவில்லை. அந்த சமயத்தில் படகுக்கு வலதுபுறமாக வலையை போடுங்கள் என்று இயேசு சொன்னபடி செய்ததின் நிமித்தமாக திரளான மீன்கள் அகப்படுகின்றன. இதனைத் தொடர்ந்து இயேசு அவர்களை நோக்கி, வாருங்கள், போஜனம் பண்ணுங்கள் என்று கூறி அப்பத்தையும் மீனையும் அவர்களுக்கு கொடுக்கின்றார். அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கின்றாயா என்று 3 முறை கேட்கின்றார். அதற்கு சீமோன் பேதுரு, ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கின்றேன் என்பதை நீர் அறிவீர் என்கிறார். மேலும் இயேசு, என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்கிறார். அதாவது என்னை பின்பற்றுபவர்களை நடத்துவாயாக என்கிறார். இப்படியாக பேதுரு இயேசுவை 3 முறை
தனக்கு அவரை யார் என்றே தெரியாது என்று மறுதளித்திருந்த போதிலும், இயேசு அவருக்கு கொடுத்த அழைப்பை விட்டுவிட்டு பழைய வாழ்க்கைக்கு திரும்பின போதிலும், இயேசு பேதுருவின் மேல் கொண்டிருந்த அன்பு மாறாமல் அவர் உயிரோடு எழுந்த பின்பும் வெளிப்பட்டதை நாம் காண முடிகின்றது. ஆகவே எனக்கு அருமையானவர்களே, தன்னுடைய ஜீவனையே நமக்காக கொடுத்து தன்னுடைய அன்பை நமக்கு வெளிப்படுத்தின இயேசு நம்மை பார்த்தும் கேட்கின்றார், நீங்கள் என்னை உண்மையாகவே நேசிக்கின்றீர்களா என்று. ஒருவேளை நாமும் பேதுருவை போல, ஆம் ஆண்டவரே, நாங்களும் உம்மை நேசிக்கின்றோம் என்று சொல்வோமே, ஆனால் அதை வார்த்தைகளினால் மாத்திரம் அல்ல, மாறாக பரிசுத்த தேவனுடைய ஆவியானவரால் தேவனுடைய அன்பை நம்முடைய இருதயங்களில் பெற்றுக்கொண்ட நாம் அதே பரிசுத்த ஆவியானவரின் உதவியோடு இயேசு நமக்கு கற்பித்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து அவர் மேல் நாம் கொண்டுள்ள நம்முடைய அன்பை வெளிப்படுத்துவோம். அத்தோடு இயேசு நாம் பாவிகளாக இருக்கிற சமயத்திலும் நம்மை எப்படி நேசித்தாரோ அதே போல நாமும் பிறரில் அன்பு கூறுவோம். பிறர் மீது நாம் காட்டும் அன்பை ஏதேனும் பரிசுகளை கொடுத்தோ அல்லது பிரியமாக நடந்தோ வெளிப்படுத்துவதை காட்டிலும், அவர்கள் நமக்கு எதிராக குற்றம் செய்து மனம் வருந்தி மன்னிப்பு கேட்கும் பொழுது மன்னிப்பது, நேர்மையாகவும் உண்மையாகவும் நடந்து கொள்வது, தன் நலம் பாராமல் பிறர் நலம் பேணுவது, கோபம் கொண்டாலும் பிறர் உள்ளத்தை கடினமான வார்த்தைகளினால் காயப்படுத்தாமல் இருப்பது, பொறுமையாக செயல்படுவது, மற்றவர்களின் குறைகளை பொறுத்துக் கொள்வது, பிறர் மீது ஏற்படும் மனக்கசப்புகளை அவ்வப்பொழுது சரி செய்து கொள்வது போன்ற குணநலங்களும் பரிசுத்த தேவனுடைய ஆவியானவரின் உதவியோடு வெளிப்படுத்தி நம் அன்பை பிறர் மீது காட்டுவோம். பிறருக்கு ஒன்றை கொடுப்பதற்கு அன்பு தேவையில்லை, ஆனால் மேற்கூறியவர்களை கொடுக்காமல் நம் அன்பை பிறர் மீது வெளிப்படுத்த இயலாது. நம்மை படைத்த பரிசுத்த தேவனும் நம்மை மீட்டெடுக்க தன்னுடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நமக்காக சிலுவையிலே பலியிட்டு அவர் நம்மேல் கொண்ட அன்பை வெளிப்படுத்தினார் என்பதை நாம் ஒருபோதும் மறவாமல் நினைவில் கொள்வோம். இப்படியாக பரிசுத்த தேவன் நமக்கு தந்த பிரதான கட்டளைகளை நம்முடைய அன்றாட வாழ்வில் கைக்கொள்வோம். பரிசுத்த தேவனிடத்தில் அன்பு கூறுகின்ற நம் யாவருக்கும் சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கும் என்ற வார்த்தையின்படி தேவன் நமக்கு என்று வைத்திருக்கின்ற சகல விதமான ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்வோம். இக்காணொலியின் இறுதி வரை கண்டும் கேட்டும் உணர்ந்தவைகளை தங்களின் அன்றாட வாழ்வில் கைகொள்ளப் போகின்ற உங்கள் யாவரையும் பரிசுத்த தேவனும் உயிர்த்தெழுந்த ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்து அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக.